தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ளது. மக்களின் குரல்வளையை நெரிக்கும் வண்ணம் இந்த மின்கட்டண உயர்வு அமைந்துள்ளது என்றும், மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக நடத்தும் போராட்டத்திற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ். ஹாரூன் ரஷீது ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் திருப்பூரில் உள்ள குமரன் நினைவிடம் முன்பு அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என். விஜயகுமார், அமைப்பு செயலாளர் சிவசாமி, மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக திருப்பூர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் பிராண்ட் ஹக்கீம் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர்கள் தங்கவேல், சேகர், ஸ்டாலின், தொழிற்சங்க மாவட்ட தலைவர் நாபி, தொழிற்சங்க மாவட்ட துணை செயலாளர் பரதன், அல்தாப், ஹக்கீம் பாதுஷா, வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் முகமது நியாஸ், வடக்கு மாநகர இளைஞரணி பொருளாளர் ஜுபைர் மற்றும் மாநகர நிர்வாகிகள் அர்ஜுன், டேவிட், மாறன், விக்னேஷ், சுகுமார், நவ்ஷாத், சுரேஷ், கார்த்திக் மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். நியாய விலை கடைகளில் தரமான அரிசி வழங்காமல் கோழி கூட சாப்பிடாத மட்டமான 48 அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கிறேன். திருப்பூர் மாநகராட்சி காந்தி சிலை அருகில் சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு அனைத்து கட்சியினர் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன், அதிமுக சார்பில் கோல்டன் நகர் பகுதி கழக செயலாளர் ஹரிஹரன், சூர்யா செந்தில், அம்பேத்கர் இயக்கம் சார்பில் தேவராஜ், ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் வழக்கறிஞர் ஆனந்த், தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் சார்பில் பன்னீர் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள், பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் எஸ். ராஜா தலைமையில் நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். மனுவில் அகில இந்திய பொதுச் செயலாளர் தேவராஜ் கடந்த 16ஆம் தேதி திருப்பூருக்கு வருவதையறிந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாநில குழு உறுப்பினர்கள் சுமார் 100 வாகனங்களில் திருப்பூருக்கு வந்ததாகவும், ஆனால் போலீசார் அவர்களை கோவில் வழி அருகே தடுத்து நிறுத்தியதாகவும், அப்போது கட்சியின் பொதுச் செயலாளர் கதிரவன் தாங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கர்ணன் நடத்திய கூட்டத்திற்கு செல்லவில்லை என்றும், தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜனை சந்திக்கவே வந்துள்ளோம் என்று காவல்துறையிடம் தெரிவித்ததாகவும், எனினும் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்க மறுத்ததாகவும், அப்போது மாநில நிர்வாகிகள் கர்ணன் மீது போலீசாரிடம் புகார் மனு கொடுத்ததாகவும், தொடர்ந்து போலீசாரின் அறிவுரையை ஏற்று தாங்கள் அந்த பகுதியில் உள்ள மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி மாநில குழுவால் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட கர்ணன் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய பொதுச் செயலாளர் தேவராஜனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியதாகவும், இதனால் கர்ணன் எங்கள் மீது ரவுடித்தனம் செய்வது, மிரட்டுவது போன்ற பொய் புகார்கள் அளித்துள்ளார் எனவும், கட்சியை நல்வழியில் நடத்தி வரும் எங்கள் மீது பொய் புகார் கொடுத்த கர்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். மாநில குழு உறுப்பினர் கடந்த 16/7/2024 அன்று திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அகில இந்திய தேசிய பொதுச் தேவராஜன் இங்கே திருப்பூருக்கு வர்றதை ஒட்டி கதிரவனுக்கு அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் கதிரவனுக்கு வந்து திருப்பூருக்கு வருகை தந்தாங்க. ஆனால் அந்த வருகையை யாரோ ஒரு சிலர் காவல்துறைக்கு தப்பான தகவல் கொடுத்து அந்த வருகையை எங்களை கோயில் வழியில் நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பேரில் காவல்துறை எங்களை அணுகி என்னான்னு கேட்கும்போது, நாங்கள் தேசிய பொதுச்செயலாளர் சந்திக்க வந்திருக்கோம், மற்றபடி வேறு எங்களுக்கு சம்மந்தமில்லாத கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்கலாம் வரல, நாங்கள் தேசிய பொதுச்செயலாளர் பார்க்க வந்தது காவல்துறை தேசிய பொதுச்செயலாளர் அனுப்புகிறாங்க. இப்போ தேசிய பொதுச்செயலாளர் நான் தமிழ் மாநில பொதுச்செயலாளர் கதிரவனை டெல்லியில் நான் சந்திச்சுக்கிறேன், இப்போதைக்கு டெல்லியில் சந்திக்கிறேன், திருப்பூரில் நான் சந்திக்கிறேன் அவர் சொன்னதன் பேரில், காவல்துறை ஆணையர் நம்ம கேட்டதன் காவல்துறை ஆணையர் கேட்டதன் பேரில் நம்ம பொதுமக்களுக்கோ மற்ற காவல்துறைக்கோ எந்த இடையூறும் கொடுக்காம நம்ம நல்ல முறையில் நம்ம சாப்பாடு அரேஞ்ச் பண்ண KR மண்டபத்தில் நம்ம நிர்வாகிகள்லாம் வச்சு சிறப்பு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில்
தமிழ் மாநில பொதுச்செயலர் கதிரவன் வந்து நிர்வாகிகளுக்கு நல்ல ஆலோசனை வழங்கினார். மற்றபடி மற்ற ஊர்லேருந்து வந்த 100க்கும் மாவட்டத்தில் வந்த மாநில பொறுப்பாளர் மாநில குழுப்பினர்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. திருப்பூருக்கு யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நேற்று செய்திவாதியாக நாங்கள் பார்த்ததில் வந்து நாங்கள் எப்படி திருப்பூரில் கொண்டு வந்த மட்டும் நாங்கள் அகில இந்திய பார்வைக்கு உண்மையான நிர்வாகிகள் நாங்கள் திருப்பூரில் இருக்கும்போது எங்களை ரவுடியாக சித்தரித்து எங்கள் மீது பொய்யான யார் மற்றவர்களுக்கு என்ன தேவையோ அதை நேரடியாக காவல்துறையிட்டு பெற்றுவதற்கு எங்களை ஒரு ஏவுகணையாக பயன்படுத்தி எங்கள் பேரை நல்ல கெடுக்கும் விதத்தில் நேற்று வந்து ஒரு பெட்டிஷன் வாயிலாக ஊனூரில் பார்த்தோம். அதனை கண்டித்து இது மாதிரி எங்கள் பேரை வந்து கெடுக்கும் விதத்திலும் எங்கள் அகில இந்திய பார்வையாளர் கட்சி கெடுக்கும் நோக்கத்திலும் செயல்படும் சிலர் பேர் இது காவல்துறை ஆணையர் புகார் மனு கொடுத்து வந்துள்ளோம். அகில இந்திய பார்வை நிர்வாகிகள் வந்து கொலை மிரட்டல் அவர் வந்து வெளிப்படையாக நாங்கள் பேச தயாராக வெளிப்படையாக அவர் ஆதாரத்தை காட்டினா காவல்துறை என்ன நடவடிக்கை தான் நாங்கள் கட்டுப்படுறோம். இப்போ யார் மாநில பொதுச் செயலாளர் அகில இந்திய பார்வை தமிழ் மாநில PV கதிரவன். இப்போ வந்து திருப்பூர் எங்கள் மேலே நேற்று வந்து ரவுடி என்று சித்தரித்த கருணன் மீது அவர்கள் மீது நாங்கள் புகார் கொடுத்தோம்.